ஒரு சந்தோஷமான கல்யாணம் ஒரே ஒரு நொடியில் அவமானமாக மாறப்போனது. யாருக்கும் தெரியாமல் நடந்த ஒரு பிரச்சனை. ஆனால் அதை கவனித்த ஒருவர் இருந்தார். அந்த நாளில் நடந்தது வரலாற்றை மாற்றிய முதல் அற்புதம். கானா என்ற சிறிய ஊரில் ஒரு திருமண வீடு கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்தது. இசை, நடனம், சிரிப்பு, அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். கல்யாண வீடு முழுக்க கொண்டாட்டம். இது ரொம்ப சந்தோஷமான கல்யாணம். ஆம், எல்லாமே பர்ஃபெக்ட். அந்த சந்தோஷமான திருமணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீசர்களும் வந்திருந்தனர். இயேசு அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அவருடைய தாய் மரியாளும் அங்கே இருந்தாள். மரியாள் திருமண வீட்டை சுற்றி பார்க்கிறாள். சீசர்கள் இயேசுவிடம் இது அழகான கொண்டாட்டம் என்று சொன்னார்கள். இயேசுவும் அவர்களுக்கு பதிலாக ஆம் என்று சொன்னார். அந்த வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகி கொண்டிருந்தது. திராட்சரசம் முடிந்து போயிருந்தது. அந்த காலத்தில் இது சாதாரண விஷயம் இல்லை. அது குடும்பத்திற்கு பெரிய அவமானம். திராட்சரசம் முடிஞ்சு போச்சு, இனி என்ன செய்வது? அனைவரும் குழப்பத்தில் இருந்தனர். அனைவரும் அமைதியாக இருந்தபோது மரியா மட்டும் இந்த பிரச்சனையை கவனித்தார். அவர் மெதுவாக இயேசுவிடம் வந்து சொன்னார், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. இயேசு அமைதியாக சொன்னார், என் நேரம் இன்னும் வரவில்லை. ஆனால் மரியா சேவகர்களை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அங்கே 6 பெரிய கற்சாடிகள் இருந்தன. இயேசு சொன்னார், அவற்றை தண்ணீரால் நிரப்புங்கள். சேவகர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஒவ்வொரு கல்சாடியும் முழுவதும் நிரம்பியது. பிறகு இயேசு மெதுவாக சொன்னார், இப்போது இதை எடுத்துச் செல்லுங்கள். ஒரு சேவகன் பயத்துடன் பாத்திரத்தை எடுத்தான். அவன் ஊற்றிய அந்த நொடியில் தண்ணீர் திராட்சரசமாக மாறியது. அது சாதாரண திராட்சரசம் அல்ல, மிகச்சிறந்தது. விருந்தின் தலைவன் அதை பருகி அதிர்ச்சி அடைந்தான். எல்லாரும் முதலில் நல்லதை கொடுப்பார்கள், ஆனால் நீங்கள் சிறந்ததை இப்போது வரை வைத்திருக்கிறீர்கள். அந்த வீட்டில் இருந்தவர்கள் எதுவும் புரியாமல் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் சீசர்கள் ஒன்றை மட்டும் உணர்ந்தார்கள், இவர் சாதாரண மனிதர் அல்ல. யாருக்கும் தெரியாத பிரச்சனையை இயேசு பார்த்தார். முடிந்து போன சந்தோஷத்தை அவர் மீண்டும் நிரப்பினார். அவமானமாக மாறப்போன நாளை அற்புதமாக மாற்றினார். அவர் இன்னும் சாதாரணத்தை அற்புதமாக மாற்றுகிறவர்.